வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்திய நாட்டை பொறுத்தளவு இந்த வீர தீர செயல்கள் செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம். குடியரசு தினம், சுதந்திர தினம், இந்த மாதிரியான விழாக்களில் நடைபெறக்கூடிய அந்த அணிவகுப்பில் வீர தீர செயல்கள் செய்தவர்களுக்கு, பல்வேறு உயிர்களை காப்பாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் ரயில்வேவும் தன்னுடைய பங்கிற்கு வீர தீர செயல்கள் செய்த ரயில்வே ஊழியர்களுக்கு விருதுகளை வழங்குவது வழக்கமான ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த வகையில் வருகிற 21ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய 69வது ரயில்வே வார விழாவில் விருது வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 100 பணியாளர்கள் கொண்ட ஒரு பட்டியல் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவரினுடைய பெயர் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஒருவர் யார் அப்படின்னா, ஏ ஜாஃபர் அலி அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர். இவருக்கு ஒரு விருது வழங்கப்பட இருக்கிறது. ரயில்வே சேவா புரஸ்கார் அப்படிங்கிற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த ஜாஃபர் அலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தவர் தான் இந்த ஜாஃபர் அலி இருக்கிறவர். இவருக்கு இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கிறது. அப்படி என்ன பண்ணிட்டார் இந்த ஜாஃபர் அலி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆமாம், 800 பயணிகளின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார் ஜாஃபர் அலி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி யாராலும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை புரட்டி போட்டிருக்கிறது பேய் மலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மலையில் ரயில்வே பாதைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பொறியியல் துறையின் மூலமாக தகவல் கிடைத்திருக்கிறது ஸ்ரீவைகுண்டத்தில். இந்த தகவல் கிடைத்த கொஞ்ச நேரத்திலேயே திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது 800 பயணிகளுடன் கிளம்பி வந்திருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன் வந்த உடனே இந்த ரயிலை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாஃபர் அலி நிறுத்திட்டார். பல்வேறு மக்களுக்கும் குழப்பம். நைட்டு நேரம், இருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் எதுக்காக ரயிலை நிறுத்துறீங்க அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டரை முற்றுகையிட்டும் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலையில் விடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சிருக்கு, 4 புறமும் நீர் சூழ்ந்த ஒரு நிலை. பல்வேறு பகுதிகளில் தண்டவாளம் அப்படிங்கிறது அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. தொடர்ந்து அந்த ரயில் இயக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக 800 பயணிகளின் உயிர் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையில் 800 பயணிகளின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ரயில்வே ஊழியர்கள், மீட்பு குழுவினர் வருவதற்கு நிச்சயமாக காலதாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. 60 மணி நேரத்திற்கு பிறகுதான் நீரெல்லாம் வடிந்த பிறகு அந்த ரயிலானது மீட்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மவும் செய்திகளில் பார்த்து படித்த செய்தியாக இருக்கிறது. அந்த 60 மணி நேரமும் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் ஒத்துழைப்போடு இந்த ரயிலை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்த அவருக்கு இந்த விருது. நன்றி.